ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூட உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கர்த்தர் கொடுத்த இன்னொரு ஸ்லாக்கியத்துக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். எல்லா கிருபையும் அவரோட நாமம் பெரிதாக இருக்கிறது. எல்லா நாமங்களும் அவருக்கு முன்பாக முனைக்கும் நாமம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நம்ம கண்களை மூடி தேவனை துதிக்கிறதுக்கு நாம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஓ உனக்கு பெரிதாக இருக்கிற சொன்னதே அப்பா நீரே ஆத்மா உமைக்காக இருக்கிறார். ஆதி மந்தமாய் இருக்கிறார். அப்பா உமை ஆராதிக்கிறோம். ஓ நீ நல்லவர் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நம்ம உற்சாகமான கைகளை தட்டி கிருபையாக நிலைநிற்கிறோம். இந்த பாடலை நம்ம பாடுவோம். உற்சாகமாக கைகளை தட்டி நாம் பாடுவோம். You
Oh,
Praise the Lord. Welcome all of you in Jesus' name. Let us pray for the word of God. God will anoint every word you hear, and God will speak to all of you through His word. Let's pray. அன்புள்ள தகப்பனே, இந்த கால வேளையில் இந்த கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனம் நம்ம எனக்கு ரெக்கார்ட் பண்ணும் போது கர்த்தாவே, இது அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. ஜனங்கள் இந்த வார்த்தைகள் கேட்கும் போது அவங்க உள்ளத்தில் பேசி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தடை செய்கிற எல்லா பிசாசுடைய கிரியங்களை இயேசு நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. இந்த கால வேளையில் இயேசு நாமம் உயர்த்தப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். Praise the Lord. Let us go to the word of God. முதல் ஸ்கிரிப்சர் வந்து டேனியல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18 23 வசனம் வரை. ஓகே. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் இராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. 19 காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். 20 ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். 21 அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. 22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி
அவர்களின் வாய்களை கட்டி போட்டார். எஸ். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்வதில்லை என்றான். 23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஸ்தோத்திரம். அடுத்தது வந்து எங்களோட தலைப்பு மெசேஜ் வந்து நீதிமொழி புஸ்தகம் 16:7. Proverbs chapter 16 verse 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடனே கூட சமாதானமாகும்படி செய்வார். Praise the Lord. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஒரு முக்கியமான தலைப்பு வந்து நீதிமொழி 16:7. என்ன சொல்றதுன்னா, when a man's way please the Lord, he makes even his enemies to be peace with you. See, உலகத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நம்முடைய பலிகள் நம்ம எப்படி நம்ம நடக்கிறோம், நம்ம யாரை பிரியப்படுத்துகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே வந்து உங்கள் பலிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால், உங்கள் பலிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால், மேக்ஸ் இஸ் எனிமி டு பீஸ் வித் யூ. அப்போது நம்முடைய ஒரு ஆண்டவர் பிள்ளைகளை வந்து நம்முடைய முக்கியமான வேலை என்னென்னா, ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பிரியப்படுத்தணும். ஏன்னா உலகத்தில் வேறு யாராவது நம்ம பாவத்துக்காக மறிக்கலை, சரிங்களா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே மறித்தார். அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யும், அந்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம வந்து என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்யணும். ஆனால் இந்த கடைசி நாளில் சபை விசுவாசிகள் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. அப்போது அவங்க தேவன் பிரியப்படுத்தாமல் அவங்க யாரை பிரியப்படுத்தினாங்கன்னு நம்ம வந்து 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனம். துரோகிகளாயோ துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியாயிராமல் சுக போகர பிரியராயும். அப்போ இதில் 4வது வசனம், தேவ பிரியராயிராமல் சுக போக பிரியராக இருக்கிறாரு. அப்போது தேவன் அவ்வளோ பிரியம் இல்லை. அப்புறம்னா இங்கிலீஷ் loves the pleasures of the world more than they love God. அப்போ கடைசி நாளில் ஜனங்கள் வந்து உலக இன்பம் தான் அதிகமாக நேசிக்கிறாங்க. இப்போ இந்த கால வேலையில் நான் வந்து நம்ம மெசேஜ் கேட்கும் போது, நம்ம ஆன்லைனில் மெசேஜ் கேட்கும் போது என்ன பார்த்தேன்னா, நம்ம சபையில் 7 பேர் தான் அந்த வீடியோ பார்க்குறாங்க. அப்போது 40-50 பேர் நம்ம சபையில் இருக்கிறாங்க. அப்போது ஏன் நம்ம 7 பேர் தான் பார்க்குறாங்கன்னா, அவங்க என்னன்னா ப்ளீஸிங் themselves, they making love the flesh, they love that. என்ன செய்கிறாங்கன்னா, சரி நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, சரி ராத்திரிக்கு அந்த வீடியோ பார்ப்போம். என்ன செய்கிறாங்க, ராத்திரிக்கு பார்க்குறாங்க. ஆனால் காலையில் என்ன செய்கிறாங்கன்னா ப்ளீஸிங் themselves இன்னும். ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, யூ மஸ்ட் பி லவ்வர்ஸ் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் தென் த லவ்வர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஆனால் இது வந்து ஏன்னா அநேக விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க ஃப்ளஷ்க்கு தான், அவங்க சுயத்துக்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க மொத இடத்த கொடுக்குறாங்க. சில டைமில் சரி இன்னைக்கு 8:30 மணிக்கா பாஸ்தா வீடியோ போடுறாரு, சரி நம்ம மார்க்கெட்டுக்கு போயிடுவோம், 10 மணிக்கு பார்ப்போம். அப்போது இதில் என்ன பிடிக்குதுன்னா,
கடவுள் கேட்குறாரு, நான் பிதாவானா எனக்கு கனம் எங்கே? அப்போ கடவுள் வந்து ஒரு கனம் கிடைக்காம போயிடுது. அப்போ சுகப்பிரியர் வந்து அநேக பேர் இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லிக்கிட போகிறேன். சோலமன் வந்து ஆரம்பத்தில் நல்ல ஆண்டவர் பிள்ளைய வாழ்ந்தார். ஆனால் அவர் ஆண்டவர் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து பெரிய சபை கட்டினார். ஆனால் நாளைக்கு நாள் என்ன செஞ்சார்? அவரோட அன்பு குறைஞ்சி போச்சு. அப்போது அன்பு குறைஞ்சி போனோடனே அவர் என்ன செஞ்சார்? சொந்த மாம்சத்துக்கு பிரியமான செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சார்னா சாராயம் குடித்தார். அப்போது சரீரத்துக்கு என்ன பிரியம்? ஸ்விம்மிங் பூல் கட்டினார். அப்போ சரீரத்துக்கு என்ன பிரியம்? காக்கிஸ் பிளான்ஸ் கட்டினார். சரீரத்துக்கு என்ன பிரியம்? நம்ம நிறைய காரியங்கள் செஞ்சு கடைசியில் சரீரத்துக்கு என்ன பிரியம்னா பெண்கள், அவிஸ்வாசி பெண்கள் மேலே ஆசை வைத்தார். ஆனால் அவருடைய அன்பு நாளைக்கு நாளை குறைஞ்சி போச்சு. கடைசியில் ரட்சிப்பே இழந்துட்டார். அப்போ கடைசி நாளில் நம்ம இதில் இந்த ஒரு காரியத்தில் தான் நம்ம ரொம்ப எப்படி இருக்கணுமா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் 10 வருஷத்துக்கு முன்னே எப்படி கடவுள் நாம் நேசித்தோம், இப்போ எப்படி நேசிக்கிறோம், 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம கடவுள் எப்படி வசனத்தை படித்தோம், இப்போ எப்படி வசனத்தை படிக்கிறோம், 10 வருஷத்துக்கு முன்னே 20 வருஷம் முன்னே எவ்வளோ நேரம் நம்ம ஜபித்தோம், இப்போ எவ்வளோ நேரம் நம்ம ஜபித்தோம். இதெல்லாம் வந்து நம்ம சொன்னால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு வந்து கடவுள் மேல் அதிகமாக தாகம் வரணும். ஆனால் கடைசி நாளில் ஜனங்கள் சொந்த மாம்சத்துக்கு பிரியமாக இருந்து ஆனால் கடவுள் மேலே அந்த பிரியம் இல்லாமல் குறைஞ்சி போகுது. அப்போ இதில் 2 தீமோத்தி 3:5 படிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? 5 தேவ பக்தியில் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறிதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேஷம். கிறிஸ்தவம் must be power. கடவுள் சொன்னாரு, thou shalt receive, Holy Spirit will come upon you, you will receive power. ஒரு பவர் ஒன்றும் இருக்காது, வெறும் வேஷம் தான். கடவுள் ஜனங்களுக்கு வேஷம் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அன்பு அதில் நீங்கள் பார்க்கலாம், சுய பிரியர், கடவுள் பிரியமே இல்லை. அப்போது உங்கள் ஜபம் குறையுது. ஆவிக்குற வாழ்க்கையில் ஜபம் குறைய நீ உலகம் நீங்கள் அதிகமாக நேசிப்பீங்க. ஆனால் கடவுள் இது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. அப்போது நம்ம தான் என்ன செய்யணும்னா நம்ம சேஞ்ச். பால் சொல்வார், என் சரீரத்தை நான் அடுக்கி நம்ம என்னென்ன ஆரம்பத்தில் கடவுளை எப்படி நேசித்தனமோ அப்படி நம்ம நேசித்தணும். ஆரம்பத்தில் கடவுளை நம்ம எப்படி ஜபிச்சணுமோ அதே மாதிரி நம்ம ஜபிக்கணும். வசனத்தை எப்படி ஜபிக்கணும். ஸோ அதே மாதிரி யூ மஸ்ட் கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் லவ். அப்போது சுய பிரியர் சரிங்களா? அப்போ சொந்தத்துக்கு தி லவ் மோர் themselves than God. அன்பு குறைஞ்சிது, குறைய. அப்போது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? நீ இப்போ எடுத்துப்பாரு, சென்ட் ஜான் chapter 8 verse 29. St. John 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஓகே. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாய் இருக்க விடவே என்றார். அப்போ இங்கிலீஷில் வந்து I always do the things that please him. ஆண்டவர் இயேசு சொந்தத்துக்கு அவர் he didn't please himself. அவர் அனுப்பினவரே, அவர் கடவுள் தான் அவர் அனுப்பின பூமிக்கு. ஆனால் ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் போது அவங்க ஜப வாழ்க்கை நீ பாரு. காலையில் 5:30 மணிக்கு எழுந்து ஜபிச்சார், 2:30 மணிக்கு எழுந்து ஜபிச்சார், ராத்திரி. அவர் வந்து யார் என்ன செய்கிறாருன்னா கடவுளுக்கு என்ன பிரியம் அவர் தான் செய்கிறார். அவர் ஆல்வேஸ், இங்கிலீஷ் சொல்லி ஐ டூ ஆல்வேஸ் that pleases him. what pleases God, அதுதான் அதிகமாக யார் செஞ்சார்? ஆண்டவர் இயேசு செஞ்சார். அப்போ அடுத்தது வந்து பாரு, ஆதியாகம புஸ்தகம். இதில் நீங்கள் பார்க்கும்போது ஜனங்களோட அன்பு கடவுள் மேலே குறைஞ்சிட்டே போகுது, அவங்களுக்கே தெரியாது. அப்போது ஆதியாகமம் 1வது அதிகாரம்
மூணாவது வசனம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஓகே. அப்புறம் இதில் நான் நினைக்கிறேன் 17 சொல்லப்பட்டிருக்கு தேவனோட கட்டளை. 17 படி. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்த சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை இல்லை ஐ திங்க் நினைக்கிறேன் செகண்ட் சாப்டர் 17 செகண்ட் சாப்டர். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். 2 பேருக்கு தெரியும். ஆதாமுக்கு தெரியும் அந்த ஒரு கடவுள் கட்டளை கொடுத்துருக்காரு, கமாண்ட்மெண்ட். ஆனால் அவர் என்ன சொன்னார், நீ அது சாப்பிட்டா நீங்கள் சாகவே சாவாய். ஆனால் 6வது வசனத்தில் என்ன செஞ்சாங்க? 6வது வசனம் என்ன செஞ்சாங்க? அப்பொழுது மூடு பனி பூமியில் இருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைந்தது. 3:6. அப்பொழுது இஸ்ரீயானவர் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாத்தீங்களா? அப்போ யாரை அவங்க பிரியப்படுத்த? ஆண்டவர் சொன்னார் சாப்பிட்டா நீ சாப்பிட. அப்போ 2 பேர் யாரை பிரியப்படுத்தாங்க? சுய பிரியர். ஐயோ இது நம்ம இதில் இது எப்படி நம்ம கடவுள் போல மாறிட்டா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? மீறி நடந்தாங்க. அப்போ அவங்க வந்து கடவுளை பிரியப்படுத்தலை. யூ டிஸ்ஓபே காட்ஸ் வேர்ட், யூ ஆர் நாட் லவ்விங் காட். இன்னும் அவர் கமாண்ட் நீ மீறி நடக்கிற. அப்போ இவங்க யாரை பிரியப்படுத்தினாங்க? சொந்த சுயத்தை பிரியப்படுத்தினாங்க. அடுத்தது வந்து எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஏப்ரஹாம் 16வது அதிகாரம் 2வது வசனம் கடைசி பாகத்தில் அவருடைய கடைசி பாகத்தில் என்ன சொன்னார்? ஆபிரகாம் மனைவியோட வார்த்தைக்கு செவி கொடுத்தாரு. இவர் வந்து மனைவிக்கு பிரியப்படுத்தினார். ஆபிரகாம் யாருக்கு பிரியப்படுத்தினார்? மனைவிக்கு பிரியப்படுத்தினார். சட்ட பிரகாரம் நம்ம யாரை பிரியப்படுத்தணும்? ஆண்டவர் இயேசுவை நம்ம பிரியப்படுத்தணும். அதுதான் ஒரு ரியல் கிறிஸ்டியன் லைஃப் இன்னும். அப்போ இன்றைக்கி காலை வேளையில் நம்ம ஒரு பாலிவன் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ இந்த கால வேளையில் நம்ம சொந்த வாழ்க்கையில் நம்ம கேட்கணும் கேள்வியெல்லாம். நான் யார் அதிகமாக பிரியப்படுத்துகிறேன்? மனுஷனை பிரியப்படுத்தினா, கடவுளை பிரியப்படுத்தினா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். சில டைமில் நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்தலாம், ஆனால் கடவுளை பிரியப்படுத்தாமல் போயிடலாம். ஆனால் கோ ஆல்வேஸ் டு எக்ஸாமின். கடவுள்கிட்ட ஆண்டவரே நான் உண்மையில் எப்படி நான் ஆவிக்குற வாழ்க்கை எப்படி இருக்கேன் ஆண்டவரே, நான் உண்மையாக நேசித்து நடக்கிற ஆண்டவரே, இல்லாட்டி நான் சொந்தமான இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு எக்ஸாமின் யோர் லைஃப் அண்ட் ஆஸ்க் காட் டு கரெக்ட் யூ. நான் உங்களுடைய அன்பு உங்கள் மேலே அன்பு தெளிக்காமல் நான் நடந்த ஆண்டவரே, மறுபடியும் மன்னித்து நான் இந்த உங்களோட அன்பு என் மேலே நிரப்பும் ஆண்டவரே, எந்த காரியத்தை செஞ்சால் கூட அன்போடு நான் செய்யணும் சொல்லி. அப்போது அன்பு தான் கடவுள் வந்து எதிர்பார்க்குறாரு. He loved you, our turn is to love him. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பாலிவன் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அவர் என்ன செஞ்சார்னா, நான் 23 we go back to our அந்த சாப்டர் டேனியல் புஸ்தகத்தை நம்ம போயிடுவோம் வாங்க.
டேனியல் புஸ்தகம் 23வது அதிகாரத்துக்கு 6வது அதிகாரம் 23வது வசனம் போவோம். முக்கியமான வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஓகே, ராஜா தானியேலுக்கு 3 காரியத்தை செஞ்சார். ஒரு ஆச்சரியமா இருக்கு. முதலாவது என்ன செஞ்சார்னா, அவர் தானியேல் பார்த்த உடனே ராஜா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஓகே, ரெண்டாவது ஜனங்கள் கூப்பிட்டு சிங்கம் கபிலிருந்து அவரை தூக்கி விட்டாங்க. மூணாவது என்ன செஞ்சாருன்னா, அவர் ஒரு சாட்சி கொடுக்குறாரு. டேனியல் அவங்க கடவுள் மேலே விசுவாசித்தனால அவருக்கு ஒரு சேதம் இல்லைன்னு யார்? ராஜா, ஒரு அபிஸ்வாசி ராஜா சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம இந்த இந்த கடைசியில் நம்ம இன்றைக்கி தான் வந்துடுறோம், 23 வந்துடுறோம். ஆனால் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னென்னா, இந்த ராஜா நம்ம 16 வசனத்து அதிகாரத்துக்கு நம்ம போயிடுவோம் வாங்க. சாப்டர் 6 verse 16 ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். ஓகே, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஓகே, இப்போ why did king cast him into the lions den? ராஜா இதனால தானியேலை தூக்கி சிங்க கபில போட்டார். அதான் ரொம்ப முக்கியம். சரி, ஏன் போட்டார்னா, நீ அவர் என்ன செஞ்சார்னா, டேனியல் disobeyed the law of the country but obeyed the law of God. என்ன செஞ்சார்? அவர் law of the country is, இப்போ மலேசியாவில் சட்டன் லா எல்லாம் இருக்குது, சட்டன் லா. அப்போது அவர் என்ன செஞ்சார்னா அவர் அந்த தேசத்தை சட்டம் மீறி நடந்து கடவுளை வார்த்தைக்கு கடவுள் லோக்கு அவர் கீழ்ப்படிந்தார். என்ன கீழ்ப்படிந்தார்னா, தெசலோனிக்கே 5:10 சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். அவர் என்ன ஒரு தவறு செய்யலை, கடவுள் முன்பாக இவர் ஒரு தவறு செய்யலை. ஆனால் தேச சட்டத்தை மீறி நடந்து, ஆனால் கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தார். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, ராஜாவை பிரியப்படுத்தாமல் அவர் கடவுளை பிரியப்படுத்தார். அப்போ கடவுள் வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? ப்ரே வித்அவுட் சீன், இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் சொல்லி. நீ 10வது வசனத்தை நீ படித்தா, 10வது வசனம் உங்களுக்கு தெரியும். 10வது வசனம் என்ன, அவர் என்ன தவறு செய்ய? 10வது வசனம் படி. தானியேலோ வென்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டார் என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்த வந்தபடியே தினம் 3 வேளையோ தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினார். அவர் என்ன விளங்கணும் இதெல்லாம், அவர் தேசத்தை சட்டத்தை மீறி நடந்து கடவுள் சட்டத்தை கீழ்ப்படி நடந்தார். சரிதா? அப்போ கடவுள் சட்டம் என்ன அப்போ என்ன சட்டம் அவர் மீறி நடந்தார் தெரியுமா? அப்போ நம்ம 7வது வசனத்தை நீ படித்தா நமக்கு தெரியும் அந்த தேசத்தில் என்ன சட்டம் இவர் மீறி நடந்தார்னு. 7வது வசனம் படி. எவனாகிலோ 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனானாலும் மனுஷனே ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளையிட்ட பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று
ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் ஆ தேசாதிபதிகளுக்கும் பிரபுகளுக்கும் மந்திரிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஓகே. அப்போ என்ன தேசத்தில் சட்டம்னா, நீ ஒவ்வொருவரும் வந்து என்ன செய்யக்கூடாது, 30 நாளைக்கு நீங்கள் ஜெபிக்கக்கூடாதுன்னு. அப்போ இவர் வந்து அவர் வந்து கடவுளை பயந்த மனுஷன் என்ன செஞ்சாருன்னு நல்லா கவனிக்கணும். நம்ம வந்து மத்தேயு புஸ்தகம் 10:28 நம்ம படித்தா தானியேல் வந்து என்ன செஞ்சார்னு உங்களுக்கு தெரியும். மத்தேயு புஸ்தகம் 10:28 சொல்லப்பட்டிருக்கு. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்கிற வல்லவர்களுக்கே பயப்படுங்கள். அப்போ யார் அவர் பயந்து செஞ்சாரு? அவருக்கு தெரியும். அவர் சிங்க கபில அவர் போட்ட பிறகு அவர் சரீரம் தான் என்ன பாதிக்கப்படும். ஆத்மாவுக்கு யாரும் தொட முடியாது. எல்லா ஆத்மா கடவுளுக்கு சொந்தம். அப்போ இந்த வசனத்தை தியானித்து அவர் ஒரு தீர்மானம் எடுத்தா, நான் மனுஷனை கீழ்ப்படியாமல் நான் கடவுளுக்கு கீழ்ப்படுவேன். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது, நீ சரீரத்தை கொள்ளுகிறாருக்கு நீ பயப்பட வேண்டாம், ஆனால் உங்களுடைய ஆத்மா சரீரம் நரக தள்ளப்பட்டவருக்கு மட்டும் நீ பயப்படும். அப்படி என்ன செஞ்சாருன்னா நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். இங்கே ராஜாக்கு கீழ்ப்படிந்தா அவர் சரீரத்தை பாதிக்கும், ஆனால் அந்த ஆத்மா நரகத்துக்கு போவோம். அப்போ என்ன தீர்மானம் எடுத்தேன்னா அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து ஆனால் 3 வேளை ஜபிச்சார். பாருங்கள், 3 வேளை ஜபிச்சார். பாருங்கள், அவர் ஜபிக்கும் போது அநேக எதிரிகள் வந்து பாருங்கள், ஒரு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் நிறைய எதிரி பார்த்துருப்பாங்க. போய் சொல்லிட்டாங்க ராஜா கிட்ட, ராஜா இதே மாதிரி நீ ஒரு சட்டம் வச்சுருக்கிற உலகத்தில் நம்ம தேசத்தில் யாரும் ஜபிக்கக்கூடாது, ஆனால் இவர் தானியேல் வந்து 3 வேளை உட்காந்து ஜபிச்சார் சொல்லிட்டு. அப்போது அந்த சட்டத்தை அவர் மீறி நடந்தார். அப்போது இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா அவர் கடவுள் கீழ்ப்படிந்தார். அப்போது அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா 10 முடிச்சோன்னோம் பெரிய. அப்போது ஏன்னா ரெண்டாவது காரியத்தை ஐசியா 43:2 இது ரொம்ப முக்கியமான வசனம். ஐசியா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றிற்று. பார்த்தீங்களா? அப்போ கடவுள் சொல்லிருக்காரு, நீ எந்த இடத்துல போனா நான் அங்க இடத்துல இருப்பேன். அப்போ கடவுள் என்ன, அவர் தூக்கி சிங்க கபில போட்டோன்னு அவங்க யார் இருந்தாங்க? ஆண்டவர் இருந்தாரு. தெரியுதா? ஆண்டவர் இருந்தார். அப்போது இதில் நம்ம வந்து சரி 19 படி 19. காலமே கிழக்குகளுக்கும் விளக்குகளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். அப்போ 19 வசனத்தை 18 19 நீங்கள் வசனத்தை படிக்கும் போது ராஜா வந்து அப்போ 18 நீங்கள் படிக்கும் போது ராத்திரி பூரா ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. ரெண்டாவது, he did not eat, did not sleep. Early morning he expected to see டேனியல் கூட எழுபதான் அவர் எதிர்பார்த்துருந்தார். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு உயிரோட சிங்கம் அந்த ஒரு இதில் வச்சுருக்காங்க. ஒரு மனுஷனை நீ தூக்கி போட்டால் அந்த கட்டாயம் சிங்கம் அவங்க தின்னிடுவாங்க. அதான் ராஜா நினச்சிருந்தேன். இனி ஒரு அபிஸ்வாசி ராஜா, கடவுள் யாருன்னு தெரியாது. ஆனால் 20 நான் நினைக்கிறேன் 20 படி 6:20. ராஜா கெபின் கிட்ட வந்தபோது
துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, ஓகே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஓகே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஓகே, 22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவர்களுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நிதிக்கேடு செய்ததில்லை என்றான். அப்போ இப்போ தானியேல் அவர் அபிஸ்வாசி. அப்போ அது அந்த அற்புதம் அவர் தானியேல்கிட்ட ஒரு சேதம் இல்லை, சிங்கம் அவர் ஒன்றும் செய்ய முடியல, கடவுள் அவன் வாயை கட்டி போட்டார் சொன்னோடனே ராஜா என்ன வந்துச்சுங்களா, அவன் உள்ளத்தில் இவர் தான் மெய்யான கடவுள் சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டார். இதான் அது அவர் அந்த 2 வசனத்தில் அவர் கேட்ட உடனே அவர் ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு மனுஷனால முடியாது, ஒரு சாதாரண மனுஷனால முடியாது. இது must be a supreme being, it must be somebody almighty சொல்லிட்டு தானியேல் கடவுள் தான் உண்மையான கடவுள் இருந்துட்டு என்ன செஞ்சாரு, அவர் பார்த்த உடனே சந்தோஷப்பட்டாரு. ரெண்டாவது அவரை ஆண்களை கூப்பிட்டு சிங்க காபிலேருந்து அவர் தூக்கி விடுங்க சொன்னார். ராஜா சாட்சி கொடுத்தாரு. என்ன சாட்சி கொடுத்தாரு? அது என்ன சாட்சி கொடுத்தாரு? கடைசி படி 22. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு ஐ திங்க் 23 தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. என்ன சொல்றாரு விளங்கிச்சா உங்களுக்கு? அவர் தேவன் பேரில் அவர் விசுவாசித்தார். என்ன இல்லை அவருக்கு? என்ன இல்லை? ஒரு சேதம். அதுதான் அவரை ஆவிக்குரிய கலங்கள் தொடர்ந்துட்டு, ஐயோ எவ்வளோ நாள் எனக்கு தெரியாது, இது என்ன ஒரு மெய்யான தேவன் இருக்கு. அவரு அபிஸ்வாசி ராஜா தானியேல் கூட சாட்சி கேட்டு என்ன அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு இதுதான் நம்மளோட ரட்சிப்புக்கு அவரோட ரட்சிப்புக்கு நம்ம பார்ப்போம். என்ன செஞ்சார் தானியேல் ராஜா தெரியுமா? நான் நினைக்கிறேன் என்ன செஞ்சார்னா 26 படி 26. என் ராஜ்யத்தை ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று ஒண்ணு என்ன சொல்றாரு? இனிமேல தேவன் நீங்க கும்பிடக்கூடாது. தானியேல் தேவன் தான் உண்மையான தேவன். நீங்க என்ன செய்யணும்? அவர் மேல நீங்க நடங்கணும். அப்ப 2வது என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது அவர் ஜீவன் உள்ள தேவன். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ரட்சிக்கப்பட்டோன்னு அவர் தெரியுது, இவர் தான் மெய்யான ஜீவனுள்ள தேவன் சொல்லிட்டு. இதுதான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளோட சாட்சி. அதான் அடிக்கடி நம்ம சொல்வேன், உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கணும். அவர் தேவனை அறிந்த பிறகு சும்மா இருந்தெல்லாமே ஏன் அப்புறம் போய் அட்வர்டைஸ் பண்ணணும்? அவர் தேசத்துக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். என்னன்னா, இனிமேல வேற தேவன் இங்கே தொழுது கொள்ள முடியாது, இவர் தான் அவர் இந்த தேவன் தான் மெய்யான தேவன், இவரே நீங்கள் வணங்கணும், அவர் தான் ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்று எல்லா இடத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இதான் ரட்சிப்பு. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட கூட விசுவாசி கூட சாட்சி. தெரியுதா? அப்போ நம்ம யாரு? மெய்யான ஜீவன தேவனுடைய பிள்ளைங்கள். நம்ம யாரு? விக்கிரங்களை வெட்டி மெய்யான தேவன் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ டாரியஸ் ராஜா ஒரு சமயம் அவர் ஒரு விக்கிர ஆராதனைக்காரர் இருந்திருப்பார். ஏன்னா கிங் நேபுகத்நேசர் விக்கிர ஆராதனைக்காரர் இருந்தார்.
ஆனால் இவரு பற்றி படிக்கல நான். அவர் இவர் விக்கிர ஆராதனைக்காரர் இருந்திருப்பார். ஆனால் விக்கிர ஆராதனை என்ன சொல்கிறான்னா, நான் விக்கிரங்களை விட்டு மெய்யான ஜீவன தேவனை நான் அறிந்திருக்கேன்னு அவர் சொந்தமாக அவர் சாட்சி கொடுக்குறாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் போய் மற்ற தேசத்தை எல்லா ஜனங்களும் சொல்கிறாரு, எல்லாரும் இந்த கடவுளை நீங்கள் சேவிக்கணும். அவ்வளோ ஒரு சாட்சி தெரியுமா தானியல் ராஜா. அப்போ நம்ம அநேக பேர் நம்ம ஒவ்வொரு சபையில் நீங்கள் பாருங்கள் சொல்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு. ஆனால் அவர் கடவுளை பற்றி அவர் தான் மெய்யான தேவனை ஏன் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. இதுதான் நம்ம அதிகமாக நம்ம ஜபிக்கணும், சரிங்களா? அப்போது இவர் சொல்லாரு, இவர் தான் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன் சொல்லி, தானியல கடவுள் தான் உண்மையான தேவன் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். எவ்வளோ நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அவர் மட்டும் ரட்சிக்கப்படல, அவர் தேசமே ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, தானியல் கூட சாட்சி, அவர் மீறி நடந்தார், கட்டளைக்கு மீறி நடந்து கடவுள் வசனத்தை கீழ்ப்படி நடந்தனால தான் இந்த ராஜா ரட்சிக்கப்பட்டார், தெரியுங்களா? ஆனால் கடைசியாக என்னென்னா 25 வந்து ஒரு கருத்து முடிக்க போகிறேன். பின்பு ராஜாவாகிய தரியோ தேசமெங்கும் கூடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. ஓகே, 26 அவங்கள தூக்கி சிங்க கவியில போட்டாங்க. ஐ திங்க் 25 படி. பின்பு ராஜாவாகிய தரியோ தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. ஓகே, ஒரு 24 ரொம்ப முக்கியமான வசனம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரை யாரோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர் குமாரரையும் அவர்கள் மனைவியையும் சிங்கங்கள் கேபியிலே போட்டார்கள். அவர்கள் கேபியின் அடியிலே செரு முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போட்டது. அப்போ எதிரிகள் என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா? ராஜாவுக்கு போய் சொன்னாங்க, இவர் இப்படி செய்கிறாரு, இப்படி ராஜா அவரை கேட்டுட்டு, இப்போ வந்து அவங்க எதிரிகள் வந்து கடவுள் என்ன செஞ்சாரு, சிங்க கபில போய் போட்டார். அப்போது நம்ம வந்து என்ன கடைசி நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம எதிரிகளை நம்ம பழி வாங்கக்கூடாது. கடவுள் சொல்கிறாரு, பழி வாங்குறது வந்து என்னுடையது, சரிங்களா? அவங்க தீமை செய்கிறாங்க, என்ன அவங்க பாருங்கள், என்ன விதைச்சாங்க, என்ன அறுத்தாங்க, தீமை செஞ்சாங்க தானியலுக்கு, கடைசியில் என்ன அறுத்தாங்க, சிங்கங்கபில் தூக்கி போட்டாங்க. அப்போது நம்ம வந்து எப்படி ஜீவிக்கணும்னா, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, லவ் யோர் எனிமி, எதிரிகளை நேசிங்க, சபிக்கிறவரை ஆசீர்வதிங்க. கடைசியாக முடிச்சிடுவோம். நான் நினைக்கிறேன் ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 19, 20 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம எதிரிகள் மேலே நம்ம பழி வாங்கக்கூடாது. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குறது என்னுடையது, நானே பதறி செய்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொள்ளுங்கள். கோபாக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்புறம் 20 அன்றியோ உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. சத்துரு பசியா இருந்தா போஜனம் கொடு. அப்புறம் அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் ஆக்கினீர் தலையில் அவன் தலையின் மேல் குவிப்பாய். அப்போ இந்த உலகத்தில் வந்து எதிரிகளை வந்து அவங்க எப்படி செஞ்சுட்டாங்களா, நம்ம எப்படியாவது அவங்க பழி வாங்குறதா இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டு பிள்ளைங்களை வந்து நம்மளை என்ன செய்யக்கூடாது, பழி வாங்க. ஆண்டு சொன்னாருன்னா பழி வாங்குவது என்னுடைய இது. அப்போது என்ன அவங்க நம்ம எதிரிகளை வந்து அவங்க எதிர்ப்பு அவங்களுக்கு செய்கிறாங்களா, ஆண்டவரே நீ பார்த்துட்டு இருக்க, உங்களுக்கு இது மாதிரி செய்கிறாங்க, நீ பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆனால் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னா,
ஆண்டவரே இவங்களை நீ ஆசீர்வாதியும், ஆண்டவரே இவங்களை நீ சபிக்கிறவர் ஆசீர்வாதியும். அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. அப்போ இந்த கால வேளையில் நம்ம என்ன படித்தோம்னா, உங்கள் பலிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது எதிரிகள் அவனுக்கு சமாதானுக்கு வருவாங்க. இசை தானியேல் உள்ள படி எப்படி இருந்துச்சு, கடவுளுக்கு பிரியமாக இருந்துச்சு. அப்போது ராஜா வந்து பயங்கரமான எதிரி தெரியுமா, எதிரி தூக்கில் செங்கல். ஆனால் எதிரி வந்து என்னாச்சு, ஒரு நண்பராக மாறினார். அப்போ கடைசியில் எதிரிக்கு என்ன தானியேல் செஞ்சார், அவரை சந்தோஷப்பட்டார். 2வது சிங்கக்காண்ட தூக்கி விட்ட சொன்னார். 3வது சாட்சி கொடுத்தாரு. அவரே அவங்க தேவ பேரில் அவர் தேவன் பேர் அவர் விசுவாசத்தினால அவருக்கு ஒரு சேதம் இல்லை. அப்போது என்ன, அவர் அதை வந்து அதை அவர் பார்த்துட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு முழு சபை என்ன செஞ்சாங்க, ஆண்டுக்குள்ளே வரணும். இப்படி தான் நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஒரு சாதனை கடவுளை வந்து செவிக்கலை. நம்ம வந்து ஒரு காலத்தில் விக்கிர ஆதனக்காராக இருந்தோம். இப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து விக்கிரங்களை விட்டுட்டு மெய்யான ஜீவுல தேவனை நம்ம செவிக்கிறோம். நம்ம எதுக்கு நம்ம பயப்பட தேவையானா, நம்ம கடவுள் என்ன நாணயத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ எந்த இடத்துக்கு நீ போனால் கூட நாம் பாருங்கள், சிங்க கபிக்கு யாரோ போக முடியுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் சிங்கமில் ஆண்டவர் இருந்தார். என்ன செஞ்சார், தேவ தூதர் அனுப்பி அவர் வாயை மூடினார். அப்போ இந்த கால வேளையில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எதிரிகளை அவங்க சபிக்காமல் பழி வாங்காமல், ஆண்டவரே நம்ம எதிரிகள் நீ ஆசீர்வாதியும், இங்கே இருந்தால் அங்கே ஆசீர்வாதியும். நம்ம ஜபிக்க ஒரு நாள் நம்ம எதிரிகள் வந்து என்ன செய்வாங்க, நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக மாற போகிறாங்க. இந்த கால வேளையில் நம்ம ஜபிக்க போகிறோம். தானியேல் சாட்சி நல்ல சாட்சி. ஏன்னா அவர் வந்து தானியேல் வந்து நல்ல அவர் பெரிய தியாகம். ஏன்னா கடவுள் கீழ்ப்படியாமல் என்ன இந்த தேசத்தை கீழ்ப்படியாமல் ஆண்ட வசனத்தை கீழ்ப்படுறதுனால ஆண்டவர் அவர் சிங்கங்காபில் என்ன உதவி செஞ்சார். அதே போல் நம்ம இந்த கால வேளையில் எந்த கஷ்டம் துன்பம் வந்தால் கூட தேவ வசனத்தை நம்ம கீழ்ப்படி கடைசி வரை ஆண்ட வருகை வரையே நாம் நடப்போம். ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்வார். ஜெபிப்போம். அன்பில் தகப்பனே, உங்கள் கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உங்கள் பலிகள் பிரியமாக இருந்தால் உங்கள் எதிரிகள் சமாதானத்துக்கு வருவாங்க சொல்லப்பட்டிருக்காப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தானியேலுக்கு உங்களோட சாட்சி மூலமாக அப்பா ராஜா ரட்சிக்கப்பட்டார். அப்பா ஆண்டவரே, நம்மளோட சாட்சி மூலமாக மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, நம்ம மெய்யான தேவனை நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, மலேசியா தேசம் இந்த கொரோனா நோய்க்காக ஜபிக்கிறோம் ஐயா. இந்த கொரோனா நோய் கண்ணோக்கி பார்வோம் ஆண்டவர். இயேசு நாமத்தினால எல்லா நோய்கள் எல்லாம் எடுத்து நிற்கிறோம் ஆண்டவரே. நம்ம தேசத்தை நீ ஆசீர்வாதியும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். Praise the Lord. God bless you all.